ஒரு அழகான நாள், மூஸ் தன் வீட்டு முன் பனியை கிளறி வர இருக்க திடீரென வானில் அரோரா போரியாலஸ் தோன்றியது. அதை கண்டதும் மூஸ் உடனே தன் அறைக்கு ஓடி சென்று எல்லாவற்றையும் கயிறுகளால் கட்டி வைத்தார். ஆனால் திடீரென்று ஜன்னல் வெளியில் ஒரு மிக பயங்கரமான கூச்சல் கேட்டது. மூஸ் பால் கையில் இருந்தபோதும் பயத்தில் படுக்கைக்கு கீழே மறைந்து கொண்டார். சுற்றுச்சூழல் மீண்டும் அமைதிப்படுத்தப்பட்ட போது அறை முழுவதும் திடீரென கடுமையாக குலுங்கியது. மூஸ் எழுந்தபோது வீடு பாழாகிவிட்டது. கயிறுகளில் கட்டி வைத்திருந்த பொருள்கள் எல்லாம் தரையில் விழுந்திருந்தன. மூஸ் மிகவும் கோபமாயிருந்தார். மீண்டும் அவற்றை கட்ட வேண்டிய நிலைமை. அனைத்தும் முடிந்தவுடன் வெளியே வந்து மறுபடியும் பனியை அகற்றத் தொடங்கினார். காலை முதல் மாலை வரை உழைத்து வெளியே இருந்த பனியை சுத்தமாக அகற்றினார். ஆனால் ஒரு நொடிப்பொழுதில் அரோரா போரியாலஸ் மீண்டும் பாய்ந்தது. மூஸ் தன் கருவிகளை பொறுப்பேற்று வீட்டிற்குள் ஓடினார். விசித்திரமான சத்தங்கள் தொடங்கின. அவர் படுக்கையின் கீழ் சென்று தூங்கினார். இந்த முறை சலனம் அதிகமாக இருந்தது. மூஸ் விழித்துக் கொண்டார். இந்த முறை அவர் வெளியே சென்று நடப்பது என்ன என்று கண்டுபிடிக்க முடிவு செய்தார். கதவு அருகே போனபோது அவரின் கையில் இருந்த ஷவல் காணாமல் போய்விட்டது. அதை தேடியபோது முதலில் அரோரா போரியாலஸ் மறுபடியும் தோன்றியது. அது மூஸ் வானத்தில் தள்ளியது. திடீரென்று ஒரு முகம் ஆர்ப்பரித்தது. அது ஒரு சிறு கேர்ள் டேபிள் விளையாடும் கிறிஸ்டல் பால் தான் என்பதை உணர்த்தியது.